අපි දන්නවා අපේ රටේ ජනතාවගේ නීතිය සහ විධානයේ ආධිපත්‍ය පිළිබඳ සැකයක් ඇති වෙලා තිබෙනවා. எமது நாட்டில் நீதி தொடர்பாக பொதுமக்களிடையே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. සාමාන්‍යයෙන් කියමනක් තියෙනවා නීතිය මකුළු දෙලක් වගේ කියලා. குறிப்பாக சொல்லுவார்கள் சட்டம் என்பது நுளம்புவலை போன்றது என்று. පොඩි සත්තු අහුවෙන ලොකු සත්තු බේරෙන නීතියක් තිබුණා. சிறிய உயிரினம் மாட்டிக்கொள்ளும் பெரிய உயிரினம் மாட்டிக்கொள்ளும் சிறிய உயிரினம் தப்பிச் செல்லும் என்றுவார்கள். මේක තමයි පොදු ජනයා තුළ නීතිය පිළිබඳ තියෙන විශ්වාසය. அதுதான் பொதுமக்கள் நீதி தொடர்பாக வைத்திருக்கின்ற நம்பிக்கை. හැබැයි අපි රටක් හදන්න නම් නීතිය ඉදිරියේ සැවොම සමානයි කියන වාක්‍යයට අපි පණ දෙන්න ඕන. ஆனால் நாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் நீதி அனைவருக்கும் சமமானது என நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். ඔහු හොබවන බලය විසින් அது அவர்களுடைய பலத்தை ඔහු සතුව තිබෙන ධනය විසින් அவரிடம் இருக்கின்ற செல்வாக்கு ඔහුට නීතියෙන් ගැලවෙන්න පුළුවන් කියලා විශ්වාසයක් ගොඩනගන්න හොඳ නැහැ. அவருக்கு நீதி தொடர்பாக இருக்கின்ற நம்பிக்கை ජනතාව තුළත් විශ්වාසයක් ගොඩනගන්න ඕන. ධනය තියෙනවද බලය තියෙනවද කියලා ભેදකින් තොරව සාධාරණ නීතියට වෙනවා කියලා විශ්වාසයක් ඇතිවෙන්න ඕන. பொதுமக்களிடம் நீதி தொடர்பான நம்பிக்கையை உண்டுபடுத்த வேண்டுமானால் அவரிடம் பணம் இருக்கிறதா பதவி இருக்கிறதா என்பதை பார்க்க கூடாது. සමහර අපේ අය කණ්ඩායම් හිතාගෙන හිටියා නීතිය තමන් ගාවට එන්න බෑ. තමන් ගාව තියෙන රස්මි කදම්බයක් ඒ රස්මි කදම්බෙන් නීතිය ප්‍රතික්ෂේප කරනවා. சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் என்ன அருகில் வரக்கூடாது சட்டத்தை நான் தேடி போக வேண்டும் என்று. එහෙම රටකට ඉස්සරහට යන්න බෑ. அப்படி இருக்கின்ற நாட்டிற்கு முன்னோக்கி செல்ல முடியாது. හැම කෙනාම නීතියට යටත් විය යුතුයි. නීතිය පිළිබඳ බියක් ඇති විය යුතුයි. அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். හැබැයි අපේ රටේ එහෙම නෑ. அது அந்த நாட்டில் கிடையாது. එනිසා මම ඔබට සහතිකයක් දෙන්නම්. ஆகவே நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். මේ 2026 වසර இந்த 2026 வருடம் නීතිය ඉදිරියේ සැවොම සමානයි කියන වාක්‍යයට சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வாக்கியத்திற்கு පණ දෙන වසර බවට මේ 26 වසර පත් කරනවා. நான் உயிரளிப்பேன் என உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். හැම දෙනාම නීතියට යටත් වෙන්න ඕන. அனைவருக்கும் அது சமம் என நான் உறுதியளிக்கின்றேன். එහෙම රටක් අපිට අවශ්‍ය නැද්ද? இந்த நாடு නීතිය විධානයේ ආධිපත්‍ය බිඳවැටි කිසිදු රටක් සංවර්ධනයක්පත් කරන්නේ නැහැ. எந்த ஒரு நாட்டிலும் சட்டம் கீழ்நோக்கி இருந்தால் எந்த ஒரு நாடும் அபிவிருத்தி அடையாது. නීතිය බිඳවැටුණු තැන බලය හොබවන්නේ சட்டம் கீழிருந்து இருக்கின்ற நாட்டிலே பலம் தோங்கி நிற்பது අපරාධකරුවන්. குற்றவேட்களை செய்பவர்களாலே. නීතිය නැති තැනක சட்டம் இல்லாத இடத்தில் ඉහළ වැජබෙන්නේ අපරාධකරුවන්. அங்கே நிலைத்திருப்பது குற்றவாளிகளே. මේක තමයි සත්‍යය. எமக்கு தேவை வளம். එහෙම රටකට යන්න බෑ. அந்த நாடு என்றும் முன்னேறாது. ඒ නිසා අපේ මහජන ආරක්ෂාව ඇමතුමා, අපේ ලේකම්තුමා, අපේ පොලිස්පතිතුමා, ඒහා බැඳුණු සමස්ත පොලිස් යාන්ත්‍රණ, අපේ ත්‍රිවිධ හමුදාව මේ සියලු දෙනාගේ මම ඉල්ලා සිටිනේ අපි ඔක්කොම එකට පොරබදමු අපේ රට නීතියේ විධානයේ ආධිපත්‍ය தகவல் කරන රාජ්‍ය බවට පරිවර්තනය කරන්න. ஆகவே நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் அவர்களோடு நான் கேட்டுக்கொள்வது இந்த நாட்டிலே சட்டத்தை உறுதி செய்வோம் என. ඔබ අහලා තියෙන කළු රටවල් ගැන. நான் கேட்கவில்லை கருப்பான ஒரு நாட்டை. සෑම කළු රටකම පදනම වන්නේ කුමක්ද? නීතිය බිඳ වැටීම. அந்த நாடுகளிலே காணப்படுவது சட்டம் கீழே கிடப்பது. අපරාධකරුවන් පිණුම් අහනවා නීතිය බිඳ වැටි තැනක. குற்றவாளிகள் அந்த நாட்டிலே சட்டத்தை மிதிப்பார்கள். එනිසා අපි නීති විධානයේ ආධිපත්‍ය සහිත රටක් හදනවා.